ஐநா நோக்கிய பயணம் என்பது ஒரு நீண்ட ப்ராசஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உடனடி தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய தீர்மானம் அல்ல. அது ஒரு நீண்ட ப்ராசஸுக்குள்ளால தான் அதுக்கான தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு தீர்வை நோக்கி அது போகும். அப்ப அதுக்கு தமிழ் மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். அவ்வாறு பயணிப்பதற்கு தமிழ் மக்கள் தங்களை ஒன்று திரண்ட சக்தியாக வெளிப்படுதா புலம்பெயர்ந்த தேசங்களில் செயற்படுகின்ற செயற்பாட்டு அணிகள் தங்களை ஒரு ஒன்று திரண்ட சக்தியாக அவர்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனுக்குள்ள அவர் ஒரே கோஆர்டினேஷனுக்குள்ள இருக்க வேணும். அதாவது மத்திய நிலையப்படுத்தப்பட்ட தகவல் மையத்தோட சேர்ந்த மையமாக அவர்கள் இயங்க வேண்டும். அப்படி இயங்கினால்தான் அதாவது ஐநாவினுடைய அவர்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்டை அவர்கள் கேட்கிற அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை அளிப்பதன் மூலம் தான் நாங்கள் அந்த அதுக்குள்ள என்டர் பண்ண முடியும். ஆகவே அதற்கு ஏற்ற வகையில தொழில் ரீதியாக பாண்டித்தியம் பெற்றவர்கள் அதை சரியாக செய்ய வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தளவில் அதாவது கிளரிக்கல் சர்வெண்டாக இருப்பதற்கான ஒரு கல்வி முறை தான் எங்களோட கொலனியல் காலப்பகுதியில் வழங்கப்பட்ட கல்விதான் இப்போவும் தொடர்ந்து இருக்கிறது. அப்படின்னால தமிழ் மக்கள் அந்த அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை இந்த கல்வி முறையில அதீத நாட்டமாக கற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கற்றவர்கள் என்பது அதாவது ஏற்கனவே இருக்கின்ற அதாவது தொகுக்கப்பட்ட அறிவை புகுத்தி விடுவது, அதாவது ஃபீட் பண்ணி விடுவது, புதிய சிடியில பதிவு செய்து விடுவது போல புதிதாக வருகின்ற கல்வி கற்க வருபவர்களுக்கு அதை பதிவு செய்து விடுவது. அப்ப அவர்களிடம் அதுதான் இருக்கும், அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். இப்ப இந்த இலத்திரனியல்ல வர இந்த ப்ரோக்ராம் செய்யறோம்னு சொல்லுவோம் தானே, சாஃப்ட்வேர், அப்படித்தான் அது. அப்படித்தான் இந்த கல்வி இருக்கிறது, ஒரு சாஃப்ட்வேர் தான். ஃபீட் பண்ணிவிட அதைத்தான் அது செய்யும். ஆகவே எங்களிடம் அந்த எழுத விளைஞர்களுக்கான குமாஸ்தா வேலைக்கான அந்த தொழில் பாண்டித்தியம் எங்கிட்ட இருக்கிறபடியாத்தான் நாங்கள் இந்த வேகமாக ஐநா நோக்கி அந்த பயணத்தில் எங்களோட எழுத்து மூல அந்த அறிக்கைகள் போகுது. இருந்தாலும் அதன் போதாமைகள் இருப்பதை இப்போது உணரப்படுகிறது. ஆகவே அந்த போதாமைகளை நீக்கி நாங்கள் சரியாக போவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சயின்ஸ் பீரோ எங்கள்கிட்ட இருக்கணும். தமிழ் நேஷனல் சயின்ஸ் பீரோ ஒன்று எங்கள்கிட்ட இருக்க வேணும். அதை வச்சுக்கொண்டுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். என்றால் எல்லா தகவல்களையும் ஒரு இடத்துல மையப்படுத்தி சரியான தரவுகளை கொடுக்கக்கூடியாரு. இல்லாட்டி நாங்கள் மல்டி என்ட்ரியாக துண்டு துண்டாக கொடுப்பதனால ஒரே தரவுகளை 4 பேர் கொடுத்து கொண்டிருப்போம்.